தேவ பிரசன்னம் என்பது மேலான ஒன்று. அது ராஜாவின் பிரசன்னம். நம்ம அநேக நேரங்களில் அப்பாவோட பிரசன்னமா நம்ம அப்பாவோட சமூகம் அப்படின்றத உணர்ந்து ஜெபத்திற்கு போகிறோம். நம்மளுடைய தகப்பன் ராஜாவுமா இருக்கிறார். அது ராஜாவினுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்துல சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, ஒரு மேலான இளைப்பாறுதல் உண்டு. எப்பொழுதெல்லாம் அப்பாவோட சன்னிதானத்திற்கு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த இளைப்பாறுதலை உணர்ந்துதான் நம்ம ஜெபத்திலிருந்து வெளியில வருவோம். அந்த பிரசன்னம் என்பது எப்பொழுதுமே நம்ம கூட இருக்குது, நம்ம கூட உறவாடி கொண்டே இருக்கிறது. அந்த சமாதானம் நம் ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அப்பாவோடு கூட இருப்போமானால் அது நமக்கு இளைப்பாறுதலின் ஒரு அனுபவத்தை தந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம எல்லாரும் உணர்ந்தவர்களாய் ராஜா உன் பிரசன்னம் போதும் என்று சொல்லி அவரை பாடி ஆராதிப்போமா?